ஆனா யாழினிக்கு வர வர புத்தியே வேலை செய்ய மாட்டாங்குதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னே தெரியாம நடக்கிற விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு விஷவள்ளி ரொம்ப நல்லவ அப்படின்னு நினைச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவ உண்மையிலேயே நல்லவதானா இல்ல நடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் இனியாவும் கௌரி அம்மாவும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி முழுமையடைகிறதுக்குள்ள கௌரி அம்மா விஷவள்ளி கிட்ட வசமா சிக்கிட்டாங்க. ஆனா அவ பயங்கர புத்திசாலி தான். கௌரி அம்மாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு நாடகத்தை போட்டா. அந்த நாடகத்தோட முடிவுல உள்ள வந்த யாழினி அத்தை இங்க தானே இருக்காங்க அப்படின்னு எந்த கண்ணாடி வழியா விஷவள்ளி பார்த்தாலோ அந்த கண்ணாடி வழியாவே பார்த்து கௌரி அம்மாவை சிக்கவும் வச்சுட்டா. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சிருந்திருக்கலாம். பார்த்தும் பார்க்காத மாதிரி வெளியே வந்திருந்தாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாம போயிருந்திருக்கும். ஆனா முன்பின் யோசிக்காம கௌரி அம்மாவை விஷவள்ளி கிட்டயே மாட்டி விட்டதும் விஷவள்ளி விக்ரமோட ஃபைலை தேடி வந்தேன் அப்படின்னு சமாளிக்க முயற்சி பண்ணாங்க. விஷவள்ளி நேருக்கு நேரா பேச ஆரம்பிச்சிட்டா. அண்ணி ஏன் நீ போய் சொல்றீங்க? எனக்கு வேவு பார்க்க தானே வந்தீங்க, நான் திருந்துட்டுனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்க சரிதானே, இப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு கௌரி அம்மா அதை சமாளிக்க முயற்சி பண்ணவும் நீங்களா வந்திருக்க மாட்டீங்க இனியா செக் பண்ண சொல்லிருப்பா அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா. அப்பதான் யாழ்னுக்கு கொஞ்சம் உரைச்சுது. நாம தான் தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. வெளியே வந்ததும் யாழினியோட தலையில ஓங்கி ஒரு குட்டு வச்சாங்க. என்ன வேலை பார்த்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா யாழினிக்கு அது தேவையான குட்டம் தான் எனக்கு தோணுச்சு. நம்ம ஹீரோயின் இனியாவை தேடி அடுத்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது. பிரச்சனை மூர்த்தின்றவன் பேர்ல வீட்டுல வந்து நின்னுச்சு. அதுவும் அந்த மூர்த்தி குடிச்சிட்டு தான் வந்திருந்தான். வந்தவன் திவ்யாவோட மாமா. வரும்போதே பட்டாசோட காதை பிடிச்சு திருகி தான் இழுத்துட்டு வந்தான். என் மச்சிஞ்சு படிக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா டியூஷன்ல சேர்த்து விட்டுருக்க, அந்த டியூஷனை வந்து காட்டு அப்படின்னு தான் பட்டாசையும் இழுத்துட்டு வந்தான். பட்டாசும் பயந்துகிட்டு இனியாவோட வீட்டை காட்டவும் உள்ள வந்தவன் பிரச்சனையும் பண்ண ஆரம்பிச்சான். என் மச்சிஞ்சியே என் கூட அனுப்பி வை, அவ படிக்கவும் தேவையில்ல எதுவும் பண்ணவும் தேவையில்ல, எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தா போதுன்னு வெளிப்படையாவே சொல்லவும் முதல்ல கோவப்பட்டாலும் இனியா கொஞ்சம் நிதானமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த திவ்யா அவர் கூட என்ன அனுப்பி வச்சிடாதீங்க, எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் இனியா அந்த மூர்த்திக்கு அட்வைஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனே குடிச்சிருக்கிறான், அவன்கிட்ட போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணா அவன் மரியாதை கொடுத்து பேசுவானா? இன்னைக்கெல்லாம் அட்வைஸ்ன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இனியா இதை தவிர்த்து இருந்திருக்கலாம். இனியா அட்வைஸ் பண்ணவும் முதல்ல கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினவன் திவ்யாவோட கையை பிடிச்சு இழுத்து ரொம்ப ரஃபா நடந்துக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்ததும் இனியா சட்டுன்னு அவன் மேல கோவப்பட்டாங்க. இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அதட்டி அனுப்பின பிறகுதான் அங்க இருந்து அவன் கோவமா வெளியே கிளம்பி போனான். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் விஷவள்ளி தன்னுடைய வேலைகளை மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு புடிய கொண்டு வந்தா. அதை தான் கௌரி அம்மா தடுத்து நிறுத்திட்டாங்களே. வேற ஒரு மருந்தை யார்கிட்ட இருந்தோ வாங்கிட்டு இருந்தா. அதுவும் நடு ரோட்ல வச்சு வாங்கிட்டு இருந்தா. அந்த பக்கமா எதாச்சும் வந்தாங்க கௌரி அம்மா. இவ யார்கிட்டயோ பேசுறதையும் அந்த ஆள்கிட்ட இருந்து மருந்து வாங்கறதையும் கௌரி அம்மா கவனிச்சாங்க. அதை பார்த்ததுமே விஷவள்ளி மறுபடியும் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சுட்டா. இவ நம்ம கிட்டே நாடகம் போட்டு நடிச்சிருக்கா அப்படின்றத கௌரி அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க யாழினிய ரொம்பவே கவனமா பாத்துக்க வேண்டியது இருக்கு. விஷவள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க தில்லமுள்ள எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கப்படுத்தணுன்ற எந்த அவசியமும் இல்ல. அவ மேற்கொண்டு எந்த செயலையும் ஈடுபடாத மாதிரி கவனமா அவளை கண்காணிச்சாலே போதும். யாழினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.